ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லாங் கேப்க்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் போனேன். அதனால தான் அப்படி மேத்தை வந்து முழிச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஹோட்டலும் ஃபஸ்ட் டைம் போனேன். அண்ட் எம்ஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து போனோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த ப்ளே ஏரியா. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த கடை வந்து செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு ஃபார் பாய்ஸ். அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஸோ கண்டிப்பாக அங்கே 4 ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். ஸோ அதுக்கு விளக்கு வச்சேன். அண்ட் இந்த 1 வீக் வந்து என்னெல்லாம் பண்ணேன்றதான் இந்த வீடியோ. ஸோ அன்பாக்சிங் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஐயப்பன் கோயில் வந்து போனோம். ஸோ வீக் 1 வீக்கில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றதான் இந்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வீக் வந்துட்டு அண்ட் என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுட்டுமே வந்துட்டு எனக்கு வெளியில் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. என்னமோ வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு ஹோட்டல் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டது இல்லை. லஞ்சுக்காவது போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து நான் முன்னாடி நாளே வந்து பிரவீன்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ மார்னிங்கே நம்ம போயிடலாம் பிரவீன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு தூங்க மூஞ்சியோடையே வந்து பக்கத்தில் வந்து போனோம். அண்ட் எனக்கு வந்து ஃபேவரட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா பூரி தான். அண்ட் பூரி வந்து வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றப்போ வித் அந்த உருளைக்கிழங்கோட. அங்கே போய் கேட்டப்போ இல்லை. அண்ட் பார்த்தா இங்கே ஸோ மினி டிஃபன் வந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் அதோட ஃபில்டர் காஃபியும் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க லாஸ்ட்டில். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த டேஸ்ட்டையும் ஃபீலிங்ஸையும் என்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. ஃபுட் இஸ் அ ஃபீலிங், எமோஷன் அதெல்லாம் வந்துட்டு நிறையா வாட்டி சொல்லப்போ வந்து என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோடய ரியல் மீனிங் வந்து எனக்கு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அம்மா அங்கே திருச்சிக்கும் வந்து நான் போகல. ஸோ வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து ஏதோ ஒரு கிரேப் கேசரி தான் வந்து அங்கே வந்து அன்றைக்கி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு ஸ்வீட் போடுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து கேசரி போட்டிருந்தாங்க. எனக்கு செம்ம சந்தோஷம் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே. அதுக்கப்புறமேட்டு நான் பூரி கேட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே பூரி இல்லை. ஸோ எனக்கும் வந்துட்டு இன்னொரு மினி மீல்ஸே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மினி மீல்ஸே வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு மினி இட்லி இருந்துச்சு, வெண்பொங்கல் இருந்தது, அதுக்கப்புறம் மசால் தோசையில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு உளுந்த வடை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம எப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சேன்னு தெரில. ஸோ கடன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி காஃபி ஸோ அதையும் சாப்பிட்டேன். அண்ட் இங்கே வெளில வந்தோன்னே இஃப் யூ ஆர் ஹாப்பி ரிங் திஸ் பெல் அப்படின்னாங்க. ஸோ 3 டைம்ஸ் வந்து அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மடிப்பாக்கத்தில் இந்த ஐயப்பன் கோயில் வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு மாலை போட்டிருந்தவங்களாம் வந்து இந்த டைம் சீசனில் மாலை போட்டு கோயில் போவாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அன்றைக்கி நைட் நாங்கள் போன அன்றைக்கி நைட் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் போனப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ நல்லா வந்து சாமி பார்த்துட்டு அண்ட் இந்த கோயில் வந்து ரொம்ப காமாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கருப்பசாமி அதுக்கப்புறமேட்டு கீழே வந்துட்டு ஐயப்பன் அந்த 18 படி அந்த எல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாலை போட்டுட்டு வருவாங்களே. ஸோ அந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கப்போ நம்ம ஏரியாலேயே வந்து ஒரு புது சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புனோம். அண்ட் இது வந்து மண்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டேஸ் தெரில. ஸோ ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி மண்டே டு இன்றைக்கி விலாக் வரைக்கும் என்னெல்லாம் வந்து நடந்துச்சோ ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேவாக அடுத்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுனாக இருந்தேன்னு சொன்னால. ஸோ அதனால் பிரவீன் வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. எம்ஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் செம்ம ஜாலியாக இருந்தது. அண்ட் தெரியாத கேம் பட் வந்து ஏதோ ஜாலியாக வந்து விளாண்டுட்டு அங்கே வந்துட்டு பாதாம் மில்க் வந்து குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பிரவீனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா பிரவீன் எங்கேயாவது கிரிக்கெட் விளாட கூப்பிடுங்கப்பா. பாவம் அவங்களுக்கு கிரிக்கெட் விளாடணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. ஸோ எங்கேயாவது சான்ஸ் கிடச்சா போயிட்டு வாங்க பிரவீன் அப்படின்னு சொன்னேன். பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க. அண்ட் ஜேன்னு இருக்கும் ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் வந்துட்டு
இந்த எம்ஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து சாட்டர்டே வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே இப்போனாலும் மோஸ்ட்டாக இங்கே கூட்டம் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் இங்கிலாண்ட் மேடவாக்கம் லொக்கேஷன், மேடவாக்கம் டு அந்த வேளச்சேரி போகிற லொக்கேஷனில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு பசங்களுக்கு. ஸோ பேண்ட்ஸு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பிளேசர்ஸ், கோட்டு அதெல்லாம் கூட நிறையா ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். பிரவீனுக்கு வந்து யாரோ அவங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதனால அவங்க வந்து இந்த ஷாப் வந்து செக் பண்ணாங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அன்பாக்சிங் ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போலாம் வந்துட்டு ட்ரெஸ்லாம் ஆர்டர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுறது தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இதான் வந்து எசென்ஷியல். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. நீட்டாக கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நம்ம வேலை ஈஸியாக பண்ணுறதுக்கு, டெய்லி ரொட்டீனை வந்து ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக எசென்ஷியல்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வாங்குறப்போ வந்துட்டு நார்மல் மாப் மாதிரி வாங்கினோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது வந்துன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம அதை வச்சு வீலில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் எல்லாமே யூஸ் ஆகிடும். ஸோ அந்த ஹெட்டு வந்து 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து அப்படியே நம்ம தள்ளிக்கிட்டே போகலாம். ஸோ வெயிட்டும் வந்து நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்காது. பக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகணும்ல. ஸோ அது மாதிரியும் இருக்காது. அண்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரஷ் டைப்பு. இது வந்துட்டு ஃப்ளோர், ஏதாவது பாத்ரூம் ஃப்ளோர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து அந்த ஹெட்டு வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இதோட ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்றா வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபிட் பண்ணோன்னே வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட் மாதிரி வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம். ஃபிஷ் குழம்பும் ஃப்ரையும் வந்து ஃபிஷ் குழம்பு வந்து பக்கத்து வீட்டில் வந்து அன்றைக்கி எதாச்சியாக வந்து கொடுத்தாங்க. அவங்க முன்னாடி எனக்கு சிக்கனோ ஏதோ சம்திங் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ப்ரான் ஃப்ரை கொண்டு போய் கொடுத்தப்போ அன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து அவங்க ஃபிஷ்ஷு குழம்பு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை திரும்பவும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் ப்ரான் குழம்பு, அதுக்கப்புறம் டெசர்ட்க்கு வந்து பிரவீன் எதுவும் அழகாக க்யூட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவகேடோ ஸ்மூத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். வயிறு வந்து வெடிக்கிற மாதிரி சாப்பிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரிசீவ் ஆச்சு. பட் ஆல்பம் வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரா மீடியா திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க தான் வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ண வேலையாக இருந்துச்சு. ஸோ மேக்கப் டியூட்டோரியல் அண்ட் செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோவும் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். ஸோ அதுக்கு வந்து விளக்கெல்லாம் வந்து அந்த தீபாவளிக்கு ஏற்றினால ஸோ விளக்கு, ஸோ வாட்டர் ஊற்றி லைட், ஸோ அந்த விளக்கு தான் வச்சேன். அண்ட் இது வந்து பக்கத்து வீட்டில் வந்து க்யூட்டாக வந்து இது மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழேயுமே வந்து அவங்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து அவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு வீட்டில் எப்படி வந்து விளக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வீக் அப்படி தான் வந்து போச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.